யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் கூட வந்து சண்டை போடுற மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணோம்னா ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம நேற்று ஒரு ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம்ல அது எங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்கறா. அதுதான் நீ ஏன்ட்ட கொடுத்துட்டியா அப்படி சொல்லிட்டு அந்த பையன் சொல்ல, என்னோட இன்வென்ட்ரி வந்து காலியா இருக்கிறனால நீ அதை வச்சுக்கிட்டியா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து வராரு. இன்னைக்கான குவிஸ்ட் வந்து சூஸ் பண்ணிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறாரு. அதுக்கு பக்கத்துல இருந்தவரும் இல்ல அப்படி சொல்லிட்டு சொல்ல, அப்புறம் அவரு ஸ்கிரீன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எது அந்த கிளாமிட்டி மான்ஸ்டர் அடிக்கிற குவிஸ்ட் வந்து ஒரு பார்ட்டி தேர்ந்தெடுத்தாங்களா அப்படி சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. அந்த மான்ஸ்டர் வந்து உண்மையுமே பவர்ஃபுல்லானது. அந்த எலைட் லைட்டிங் கில்ட் இருக்காங்க தெரியுமா, அவங்க கூட ஒரு தடவை அழிக்கிறதுக்கு வந்து பார்த்தாங்க. ஆனா அந்த ஒரு டாஸ்க்ல வந்து பாதி பேர் வந்து செத்துதான் போனாங்க அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தடவை உங்களோட ஹெச்பி வந்து 0 தொட்டுச்சுன்னா உங்களால வந்து இந்த கேம்கள் ரீஸ்பானும் ஆக முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம லாகினும் பண்ண முடியாது. ஒரு பர்மனன்ட் டெத் மாதிரி அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து எந்த ஒரு பார்ட்டி பண்ணிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கேட்கும்போது அது யாருன்னா அது அவங்க தான் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு 2 பேர் வந்து சொல்ல நம்ம ஹீரோ இங்க வந்து காட்டுறான். அவங்களோட லீடர் வந்து ஒரு ஃபைட்டர். அவனுடைய பவர்ஃபுல்லான யூனிக் ஸ்கில்னால முன்னாடி யார் இருந்தாலும் சரி அந்த எனிமிஸ் வந்து தோக்கடிச்சிருவான் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. அவர் கூட இன்னும் பவர்ஃபுல்லான வந்து ஒரு வைஸ் லீடர் வந்திருக்கான். அண்ட் அவர் கூட இன்னொரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து குயின் ஆஃப் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அவனால வந்து கவுண்ட்லெஸ்ஸான எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க கூட ஒரு ஷேப் ஷிஃப்டர், ட்ரீம் மேஜ் அண்ட் அது மட்டும் இல்லாம எம்பத் அப்படி சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வந்து இருக்காங்க. அப்ப அவங்க 6 பேருமே வந்து 6 சென்சஸ் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்க அவங்க மட்டும் கிடையாது, இன்னொரு பொண்ணு வந்து இருக்கா. அவங்க கூட அந்த பொண்ணுக்கு ஒரு ரேரான ஒரு ஸ்கில் வந்து இருக்கு. அதாவது அவனால வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து முன்னாடியே வந்து பார்க்க முடியும். இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீம்னா கண்டிப்பா அந்த மாஸ்டர் வந்து இவங்க அழிச்சிருவாங்க. இவங்களை பத்தி கேட்கும் போது எனக்கு வந்து டிமோட்டிவ் ஆகுது அப்படி சொல்லிட்டு இந்த பையன் வந்து சொல்றான். அட்லீஸ்ட் அவங்களோட பேராச்சும் நம்மளுக்கு தெரியுது அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்றான். நம்ம ஹீரோ அந்த மாஸ்டர் வந்து ஒரே ஒரு வெட்டு தான் வெட்டுறான். அது வெட்டினோட அந்த மாஸ்டர் வந்து அப்படியே வந்து அழிஞ்சு போயிருது. யூனியன்லேயே வச்சு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டினா அது அவங்களோட பார்ட்டி தான் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்றான். அவங்கள வந்து 7 சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். ஜாப்பனீஸ்ல வந்து சுபாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு ரூமரா இல்ல அவங்களோட அவதார்ஸ் எல்லாம் மாறிடுச்சு அப்படி சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த சீனை வந்து கட் பண்றாங்க. ஹே கைஸ், மிஸ்டீரியஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற குஷ்ட பத்தி கேள்விப்பட்டீங்களா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்கறா. இது மிஸ்டீரியஸ் ஆஃப் டார்க்னஸா? ஏ டெகடோரி, இதை பத்தி கேள்விப்பட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அதை வந்து ரீசெண்டா தான் குஷ்ல ஆட் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லும்போது அதை தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாமே அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஒருத்தரும் ஏ ஆஷாஷி, போன தடவை கூட இப்படிதான் சொன்னீங்க, போன தடவை அந்த ஒரு மாஸ்டர் நம்ம ஈஸியா வாங்கி கொண்டுட்டோமே அப்படி சொல்லிட்டு வந்து சிரிக்கிறாரு. இந்த ஒரு மாஸ்டர் வந்து நீ வந்து குறைச்சட போட்டுறத, இது வந்து யாருனாலும் தோக்கடிக்க முடியாமா அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்றா. ஆமா, அவ சொல்ற மாதிரி அந்த மாஸ்டர் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் தான், அது யாருனாலும் தோக்கடிக்க முடியல அப்படி சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற பொண்ணு வந்து சொல்றா. ஏன் அந்த லைட்னிங் மெம்பர்ஸ் கூட அந்த பாஸ் வரைக்கும் கூட போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 10 செகண்ட்ல வந்து தோத்துட்டாங்க. இது 10 செகண்ட்ல தோத்துட்டாங்க. நம்ம ஹீரோ எவன் தோத்தா என்ன தோக்காட்டி எனக்கு என்ன, இந்த ஒரு சேலஞ்ச் வந்து நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா யாருனாலும் பண்ண முடியலன்னா நம்மளோட பார்ட்டி தான் வந்து அதை பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றா. சஹி அப்படிங்கிற பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கூட வந்து சேர்ந்துக்கிறா. அப்புறம் எல்லாருமே வந்து போனா அப்படி சொல்ற மாதிரி வந்து பேசுறாங்க. அப்புறம் இந்த பிங்க் தலை இருந்துட்டு ஹே நோசமி, உன்னோட மேஜிக் வந்து போன தடவை யூஸ் பண்ணல, இப்ப நீ நல்லா தான் இருக்க அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறா. நல்லா தான் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி வந்து பயந்துகிட்டே வந்து சொல்றேன். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நோசமி அப்படிங்கிற பொண்ணு வந்து போன தடவை போட்ட சண்டையில வந்து நிறைய எனர்ஜி வந்து யூஸ் பண்ணிட்டாலாமா, அதான் இந்த தடவை சண்டை போட முடியுமா என்னன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சாட்ஸ்கி நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு ஹே உங்ககிட்ட நான் ஆக்சுவலி ஒரு விஷயத்த வந்து தரணும், இந்த ஒரு ரிங் அப்படி சொல்லிட்டு ஒரு ரிங் வந்து தரா. என்னடா இது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது உனக்காக ஒரு பிரசன்ட் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. இந்த ஒரு பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோ மேல வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு கிரஷ் லிவ் வந்துட்டு ஹே அங்க போற ரொமான்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது ரொமான்ஸ் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க. நான் உனக்கு எதுவும் பண்ணி ஆகணும், உனக்கு எதுவும் வேணுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது எனக்கு எதுவும் வேணாம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அப்புறம் அந்த அசாகிங்கிற பொண்ணு சிரிச்சுக்கிட்டே நம்ம வந்து எப்பவுமே இப்படி ஒட்டுக்காவே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றா. நம்ம எங்க இருந்தாலும் சரி நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம டீம் வந்து சுபாரு அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம தான் வந்து பவர்ஃபுல்லான பார்ட்டி அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு லெஜண்டா மாறுவோம் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து சீரப் ஆயிட்டு வந்து போறாங்க. சரி, நான் அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம்னா அந்த குஷ்ட பண்றதுக்கு அங்க வந்து நிறைய பீப்பிள்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் சாட்சுக்கியும் அசாஹியும் அண்ட் ஹீரோ எங்க அப்படி சொல்லிட்டு கேட்டு நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு காட்டுக்குள்ள வந்து போறா. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஹே எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, எனக்கு ஒரு விஷயத்த ப்ராமிஸ் பண்ணு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு அவளோட ரிங்கை கழட்டி நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறா. இவங்க என்ன பேசிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாட்சுக்கியை வந்து யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல நம்ம ஹீரோ வந்து அந்த ரிங்கை மறுபடியும் அந்த பொண்ணுக்கு வந்து மாட்டி விடுறான். அந்த சாட்சுக்கி இது தப்பா நினைச்சிட்டு மனசு உடஞ்சு வந்து போயிடுறா. ஹே சாட்சுக்கி, உனக்கு என்னாச்சு பயந்துடி அப்படி சொல்லிட்டு நம்மளோட கிளே வந்து கேட்க இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து உள்ள போறா. அப்புறம் அப்படியே அவங்க எல்லாருமே சேர்ந்து லெஞ்சலுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, லெவல் பை லெவலா வந்து தோக்கடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸே தோக்கடிக்கிறது கஷ்டமா இருக்கும்போது அந்த பாஸ் எப்படி இருக்குமா அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சரி, அசாஹி ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணனால தான் நம்ம நிறைய டிராப்ஸ்ல இருந்து தப்பிச்சோம் அப்படி சொல்லிட்டு இன்னொருத்த வந்து சொல்றாரு. அசாஹி, இந்த பவர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்காக தான் யூஸ் பண்றேன், அது எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இந்த அசாஹிங்கிற பொண்ணு வந்து துரத்தி அடிக்குன்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்கலன்னா அதை நாங்க பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். அதே மாதிரி சேட்சுக்கி வந்து நம்மளோட அசாஹியை வந்து ஹேட் பண்றா. அண்ட் அவங்க அந்த டென்ஜோனோட பாஸ் வந்து அழிக்கிறதுக்காக வந்து வந்துடுறாங்க. அப்புறம் அந்த இடமே வந்து ஷேக் ஆகி அந்த பாஸ் வந்து வெளியே வரான்.
இவன் தான் டார்க்னஸ் பியூர்னு சொல்லுவாங்க, இந்த டென்ஜோனோட பாஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம டேட்சுக்கு வந்து சொல்ல, என்னவா இருந்தா என்ன, நம்ம தான் பவர்ஃபுல் ஆச்சு, இன்விசிபிள் சுபாரு டீமுக்கு என்ன கவலை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் அது கூட வந்து சண்டை போட போறாங்க. ஹே டெக்கனோரி, அதோட வெப்பன்ஸ் வந்து அழிக்கப்பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படி சொல்லிட்டு அவன் போய் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வந்து அழிக்க வந்து பார்க்க, மெயின் வெப்பனை போய் கஷ்டப்பட்டு அவன் வந்து இன்விசிபிள் ஆக்க, பட் அது வந்து மறுபடியும் வந்து ரீக்ரியேட் வந்து ஆகுது. சாட்சுக்கு ஹே கிளிவ் என்னோட எலிமெண்ட்ல வந்து மேட்ச் பண்ண அப்படிங்கிற சொல்ல நம்மளோட கிளிவ் போய் மேட்ச், நான் அந்த பாஸ் வந்து மேல இருந்து அட்டாக் பண்ணும், அதுக்காக வந்து உன்னோட பேர்டு வந்து எனக்கு வேணும், அந்த பேர்டு வந்து சமன் பண்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து பேர்டு சமன் பண்றான். நம்மளோட கிளிவ் வந்து அந்த பாஸ் வந்து அப்படி ஸ்லோ ஆக்க நம்மளோட ஹீரோ இதை டைம் அப்படி சொல்லிட்டு போய் அட்டாக் பண்ண போகாட்டே இப்போ போகாத அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. நான் போய் அதை கட் பண்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்குமா, அதோட ஸ்வாட்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் இந்த பொண்ணு வந்து அட்டாக் பண்ற மாதிரி வருது. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறான். அந்த சமயத்துல தான் இன்னொரு தனி ஸ்வாட் வந்து நம்ம ஹீரோ அந்த சைடு வந்து அப்படி தூக்கி வீசிடுது. அந்த டைம் எடுத்துக்கிட்டு அந்த மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோ வந்து லேசர் வச்சு அட்டாக் பண்ண வர, ஆனா அந்த அசாஹி அப்படிங்கிற பொண்ணு வந்து அந்த லேசர் அட்டாக் வந்து வாங்கிக்கிறான். நான் தான் சொன்னேன்ல, ஒரு தடவை ஒருத்தவங்களோட ஹெச்பி வந்து 0 ஆயிடுச்சுன்னா அவங்களால ரீஸ்பான் ஆக முடியாது, அவங்களால கேம்குள்ள லாகின் பண்ண முடியாது, ஒரு பர்மனன்ட் டெத் மாதிரி. ஸோ அதனாலேயே அசாஹி வந்து அப்படியே அந்த கேமை விட்டு வந்து போயிடுறா, அதாவது அந்த கேமை விட்டு டெத் ஆயிடுறா. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க நம்மளோட ஹருட்டோ வந்து காட்டுறாங்க. எல்லாமே ஹருட்டோட ஃபால்ட் தான், அவன் மட்டும் ரஷ் பண்ணாம இருந்தானா அந்த பொண்ணு வந்து அந்த கேம்ல இறந்துருக்க மாட்டா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் எல்லாரும் தப்பு பண்ணிருக்கோமா அப்படி சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹவுட்டோர் அந்த இடத்துக்கு வந்து போய் பார்க்கும்போது அந்த அசாஹி அப்படிங்கிற பொண்ணோட அம்மா இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து அப்படியே கண்ணீரோட வந்து நிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்து கட்டுறாங்க, அப்படியே உடஞ்சு போய் வந்து நின்று இருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அசாஹி கேம்ல தானே இறந்தா, எதுக்கு இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் வராங்க அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது என்னென்ன பார்த்தோம்னா நம்ம அசாஹி வந்து ரியல் லைஃப்ல வந்து இறந்து போயிருக்கா. இதுக்கு காரணம் என்னன்னா அந்த கேம்ல வந்து அவ அவுட் ஆனால ஒரு சடன் ஹார்ட் அட்டாக்னால வந்து அவ இறந்து போயிருக்கா. அவளோட தம்பி தங்கச்சிகள்ல நம்ம ஹீரோ பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சமயம் வந்து திட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து அப்படியே உடஞ்சு போயிட்டான். அப்புறம் அந்த சீனை வந்து கட் பண்ணிட்டு இங்க காட்டுறாங்க, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ ஒருத்த மட்டும் தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போன்ல பேசிட்டு இருக்காங்க. உன்ட்டு தான் இன்னொரு அக்கௌண்ட் இருக்குல்ல, நீ உள்ளவா அப்படி சொல்லிட்டு யாரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஈவெண்ட்ல நம்ம கலந்துக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 3 பேராச்சும் இருக்கணும், வாடா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த கேம்குள்ள மறுபடியும் வந்து கூட்டிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயமா இருக்கு, நம்மள யூனியன் வந்து ரீயூனியனுக்கு வந்து ஃப்ரீயா வந்து மாத்துறாங்கடா, வாடா அப்படி சொல்லிட்டு ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு இருக்கேன். நான் வந்து இது வரமாட்டேன், நான் அதை விளையாண்டே ரொம்ப நாளாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோன் வந்து கட் பண்ணிடுறான். அப்புறம் அவன் தங்கச்சி கிட்ட போயிட்டு சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது பிரெட் முட்டையும் தான் இருக்கு அப்படி சொல்லும்போது அதுல எதுவும் பண்ணி தரவா அப்படி சொல்லிட்டு தங்கச்சி கேட்கறா. நம்ம ஹீரோ டிவி பார்க்கும்போது அந்த டிவில கூட ரீயூனியனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து விளையாட முடியுமா. நம்ம ஹீரோட தங்கச்சியும் இந்த கேம் வந்து நீ ஃபர்ஸ்ட் விளையாடல அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கா. ஆமா இப்ப நான் விளையாடுறதுல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது டிவிலையும் இந்த கேம்ல வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு ரியல் லைஃப்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி நிறைய வந்து கிடைக்கும். இந்த ஒரு ரீயூனியனை எல்லாத்தினாலையும் வந்து ஃப்ரீயா வந்து விளையாட முடியாது. சென்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரைட்ஸ் இருக்கு, அது வச்சிருக்கவங்களால வந்து ஃப்ரீயா விளையாட முடியும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அப்படியே வந்து சாப்பிடாம வச்சுட்டு போக தங்கச்சி வந்து ஒரு மாதிரி வந்து சோகமாயிடுறா. ஈவினிங்குள்ள நம்ம ஹீரோ வந்து கேம் லாகின் பண்ணி ஆகணும். அதனால அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோட்ட. பட் நம்ம ஹீரோ வந்து ஒத்துக்கிட்டு சரி போறேன் அப்படி சொல்லிட்டு சொல்றேன். நம்ம ஹீரோ வந்து கேம்குள்ள வந்து போக யூனியன்ல இருந்து உங்களை ரீயூனியன் மாத்துறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட சென்ஸ் இருக்கு, அக்கௌண்ட் டு கன்ஃபார்ம், அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களோட பேர் வந்து ஹருட்டோ அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஒரு இடத்துக்குள்ள வந்து வந்துடுறான். நம்ம ஹீரோ உள்ள வந்தோடனே வழி எல்லாம் மாறி இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சு பாக்குறான். அண்ட் அவனோட ஸ்கில்ல வந்து பாக்குறான், புதுசா வந்தனால எந்த ஒரு போனஸும் வந்து கொடுக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனோட லெவல் வந்து ரீசெட் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்கிரீன்ல நம்ம ஹீரோட லெவல் என்னன்னு சொல்லிட்டு கூட அது காட்ட மாட்டேங்குது. அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னடா ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் இல்லாம இருக்கே அப்படி சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. நீ தானே ஒரு குஷ்ல வந்து பாதியிலே போனவன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா வந்து சிரிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு உன்ன மாதிரி நியூ பீஸ்க்குள்ள இந்த இடத்த வந்து ஆபத்தானது, நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இவனுக்கு கூட வந்தது கரெக்ட் தானா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். என்னடா நீ சொன்ன அப்படி சொல்லி கேட்கும்போது ஒன்னு சொல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டென்ஷனுக்குள்ள வந்து போக இந்த டென்ஷன் வந்து பாக்குறதுக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த இன்னொருத்தவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த கேமுக்கு என்ன நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இந்த கேம் நாங்க ஸ்டார்ட் பண்ணி 2 மாசம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றான். அண்ட் இந்த ரீயூனியனுக்கு வந்து எங்க கில்ட வந்து எங்களை ஏத்துக்கல அப்படி சொல்லும்போது என்ன கில்ட்ல இருக்கீங்களா, அது ஏன் முன்னாடி என்கிட்ட சொல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். அவங்க தான் என்ன இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்களா, அதுக்கப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்கும்போது உங்களோட பவர் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கறான். அந்த பையனோடது ஷேப் ஷிஃப்டிங் அண்ட் அந்த பொண்ணோடது மேஜிக், நம்ம ஹீரோட என்னன்னு சொல்லி கேட்கும்போது என்னோட ஃபைட்டர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் அந்த பையன் அந்த மான்ஸ்டர் வந்து நம்மளை நோக்கி வருதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பயப்படுறான். நம்ம ஹீரோவும் அவனோட சென்ஸை யூஸ் பண்ணி நம்மளை நோக்கி 2 மான்ஸ்டர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த 2 மான்ஸ்டர்ஸை ஒரே போல்ல வந்து கொண்டுறான். ஹே ஹருட்டோ நீ வந்து வேற லெவல் பா அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து நம்மளோட ஹருட்டோ பார்த்து வந்து சொல்றாங்க. உனக்கு பயமா இல்லையா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கும்போது என்ன பயமா, நான் வந்து ஒரு ஃபைட்டர், இந்த மாதிரி மான்ஸ்டர் அட்டாக் பார்த்தாலும் நான் வந்து பயந்துட்டு இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து வந்து சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோக்கு அந்த இடத்துல ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து தோணிட்டு இருக்கு. இப்போ இந்த டென்ஜோன் எதுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேட்கறான். அவங்க இருந்தாங்களோட டென்ஜோன், அந்த டென்ஜோன் வந்து அப்படி டோட்டலா வந்து மாறிடுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இது நம்மளுக்கு வச்சு ஏதோ ஒரு ட்ராப்பா இருக்குமோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது, ரொம்ப யோசிக்காத. அந்த பையனும் இது வந்து ஒன்னும் பக்கா இருக்கும் இல்லைன்னா அந்த ரீயூனியனோட புது ஃபியூச்சரா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்குமா நம்ம ஹீரோவும் ஆமா இங்க வந்து எந்த ஒரு மான்ஸ்டர்ஸோட சென்ஸ் வந்து எனக்கு தோணல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து முன்னாடி வந்து போறாங்க. அவங்க அப்படியே உள்ள போறாங்க. அவங்க போகவே இது வந்து பாக்குறதுக்கு ஏதோ ஒரு டென்ட் மாதிரி இருக்கு அப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒரு இடத்துல பார்க்கும்போது ஹே அங்க பாரு அங்க வந்து ஏதோ இருக்கு அப்படி சொல்லும்போது அங்க ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அவங்க 2 பேரும் அந்த பாக்ஸை போய் நம்ம ஹீரோ வந்து திறக்க சொல்றாங்க. எதுக்கு நான் திறக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது நீ தானே ஃபைட்டர், திடீர்னு ஏதோ அட்டாக் பண்ண வந்தாலும் நீ போய் டக்குன்னு அடிச்சிடலாம்ல அப்படி சொல்லிட்டு அவங்களால சொல்றாங்க. நீங்க நல்லா நேக்க தாண்டா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ள போறாங்க. நம்ம ஹீரோ அவனோட கை ஃபுல்லா வந்து பவர்ஃபுல்லா மேஜிக்
யூஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு கையில வந்து அந்த பாக்ஸ் வந்து திறக்கிறான். அப்புறம் ஏதோ ஒரு மாதிரி வெளிச்ச மாதிரி வருது. நம்ம ஹீரோ உள்ள இருந்த பொருள் வந்து பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த அசாஹி அப்படிங்கிற பொண்ணு தான் அந்த உள்ள உட்காந்துட்டு இருக்கா. ஹே ஹவுட்டோரோ அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, அசாஹி அப்படிங்கிற பொண்ணை பார்த்துட்டு நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து ஆச்சரியப்படுறான். அந்த பொண்ணு ஹே எதுக்கு வியர்டா பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்டுட்டு இருக்கா. நீ உண்மையாலுமே அசாஹி தானா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து வந்து கேட்கறான். எப்படியே நம்மளோட குஷ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு, நான் கில்டுக்கு போய் இதை சொல்றேன் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ வந்து ஒரு இம்போஸ்டர், என்ன இம்போஸ்டர் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. என்ன சொல்லிட்டு இருக்க நீ வந்து அந்த கிளிவ் கூட ஷேப் ஷிஃப்டர் கேம் விளையாண்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. நீ வந்து உண்மையான அசாஹி கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றேன். என்னடா உனக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்கறா. 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த பொண்ணு உயிரோடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கோம். நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கூட்டு வந்து ஓடிடுறான். நம்மளோட ஹீரோ அந்த பொண்ணு தூரமா கூட்டிட்டு போயிட்டு நீ எங்கிருந்து லாகின் பண்ணி இங்க வர அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறான். எப்பயும் போல நான் வந்து வீட்டுல இருந்தா லாகின் பண்ண அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. 6 வருஷமா இந்த கேம்ல என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது 6 வருஷமா இது என்ன நேத்து மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஒரு மிஷின் முடிக்க போனோம், அதுக்கப்புறம் நான் இங்க வந்து லாகின் பண்ணி வந்திருக்கேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோ சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நம்ம எந்த வருஷத்துல இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது 2034 அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இது வந்து 2040 அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பார்த்து சொல்றான். என்ன உரையிட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்கும்போது சரி நீ வந்து செக் பண்ணியே பாரு அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அந்த பொண்ணு செக் பண்ணி பாக்குறா. அப்ப 2040 தான் இருக்கு. கேம்ல வந்து ஏதோ ஒரு பக் இருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு அந்த அசையை நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும்போது அது பக் எல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னால லாக் அவுட் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பார்த்து கேட்கும்போது அந்த பொண்ணு ட்ரை பண்றா. பட் அந்த பட்டனே இல்ல, நம்ம ஹீரோ கிட்ட அந்த பட்டன் இருக்கு. சரி இதை பத்தி நம்ம ரிப்போர்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரிப்போர்ட் பண்ணி பார்க்க அங்க எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்ல அப்படி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து வருது. சரி இது இருக்கட்டும், மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது நம்ம வந்து முன்னாடி மாதிரி கிடையாது, அவங்கள பத்தி எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். என்ன புரியல, நம்ம முன்ன மாதிரி கிடையாதுனா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது நீ 6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சொல்றான். அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வந்து யாரும் வந்து வராங்க. என்னால நம்ப முடியல, இந்த அசாஹி அப்படிங்கிற பொண்ணு இன்னும் இறந்து போலியா, அப்ப அதெல்லாம் ஃபேக் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றான். நம்ம ஹீரோ இவன் யாரு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நான் தான் லியோனாவிச் அப்படி சொல்லிட்டு வந்து கடுப்பாயிட்டு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்து பாக்குறான். உன்னால ஹருட்டோ கிட்ட நிக்க கூட முடியாது அப்படி சொல்லிட்டு அசாஹின்னு சொல்ல, அப்படி கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். எங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த அசாஹி கிட்ட இருக்கிற எபிலிட்டி தான், அதனால நீ எங்க கூட வந்து சேர்ந்துக்கோ அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றான். அந்த பொண்ணு நான் வரமாட்டேன், ஆல்ரெடி சுபுரோல இருக்கு அப்படி சொல்ல, அந்த சுபுரோல இன்னும் கிடையாது, அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. என்ன அழிஞ்சிருச்சா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஆச்சரியப்படுறா. அப்புறம் இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவையும் அந்த பொண்ணி வந்து சுத்து போட்டுறாங்க. இப்போ நீ வந்து எங்க கூட சேர்ல, நான் உன்னோட ஃப்ரெண்ட் வந்து நான் தோக்கடிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு குத்து குத்துறான். உன்னை பார்த்தா உன்னோட சென்ஸ் வந்து நீ இழந்துட்டு போல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா வந்து கேட்கறான். நம்ம ஹீரோ அந்த பொண்ணு நகர்ந்து நிக்க சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லும்போது அந்த பொண்ணு ஃபியூச்சர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி இவன் எங்க அட்டாக் பண்ண வரான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து சுடுறா. நம்ம ஹீரோ உண்மையாலுமே அசாஹிதா போல அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறான். அப்புறம் அந்த வில்லனும் 6 வருஷத்தோட பகையை இப்ப நான் தீர்த்துக்கு போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோ அடிக்கிற மாதிரி வந்து வர அவங்க மேல கையை வச்சு அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு யாரும் வராரு. யாருன்னு பார்த்தா அந்த வைஸ் லீடர், இவங்களோட கில்ல ஒரு வைஸ் லீடர் இருந்திருப்பார்ல அவர் தான். அது அவனை ஒரு அடி அடிச்சுட்டு அவனோட கிளாத்ஸ் எல்லாம் வந்து கழட்டி விட்டுட்டு நீ இப்படிதான் தெரியணும் அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்து வந்து சொல்றான். அப்புறம் அந்த வில்லன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுமா, அவனுங்க அப்படியே பயந்துட்டு வந்து போயிடுறானுங்க. அவனும் நான் டவுட் பண்ண மாதிரியே அசாஹி தான், உன்னோட சிச்சுவேஷன் இப்ப புரியுது, இவளை ஏன்ட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன், நீ என்ன சந்தேகப்படலையா அப்படி சொல்லிட்டு அசாஹி வந்து கேட்கும்போது நீ தான் முன்னாடி இருக்கல, நான் உன்னை எப்படி சந்தேகப்படுறது அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். சரி நம்ம 3 பேர் சேர்ந்து போலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது நம்மளோட ஹருட்டோ தேவையில்ல அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். எதுக்காக அவன் வேணாம் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும்போது அது அவனுக்கே தெரியும் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். அப்புறம் அந்த எக்ஸ்லேட்டர் கிட்ட நம்ம ஹீரோ வந்து உண்மையாலுமே அசாஹி தான் சொல்லிட்டு நீ நம்பரே அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அவன் முன்னாடி இருக்காரு நான் நம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். இது அசாஹி தான் நீ எப்படி நம்புறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு எனக்கு வந்து டைம் இல்ல, முன்ன சொன்ன மாதிரி ஏதோ நான் சொல்லிட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அவன் வந்து சொல்றான். அந்த பொண்ணு எதுக்கு நீங்க சண்டை போட்டுருக்கீங்க, ஹருட்டோ நம்ம கூட வரட்டும் அப்படி சொல்ல அவன் வந்து வந்தான்னு வச்சுக்கோ, அவனால இந்த கேம் மறுபடியும் விளையாட முடியாம போயிடும், ஏன்னா அவனோட பவர் நீ பாத்தில, அவனோட பவர் வந்து சுத்தமா கிடையாது அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றான். உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி என்னை கூப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த எக்ஸலீடர் வந்து போயிடுறான். இது நம்மளோட டெக்னாலஜி மாதிரியே இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும் போது 6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மாறிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது நம்மளோட ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. என்ன ப்ராமிஸா, நம்ம 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குஷ்ல தோத்தம்ல, அதுக்கப்புறமே வந்து அந்த ப்ராமிஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இனிமே அந்த ப்ராமிஸும் கிடையாது, நம்மளோட சுபாருவும் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லும்போது இது சுபாரு கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சோகமாகறா. சுபாரு இல்லைன்னா என்ன, நம்ம மறுபடியும் மேக் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுல வந்து பார்த்தோம்னா அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அசாகி மாதிரி தான் இருக்கா, பட் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அவனோட தங்கச்சி யாரும் வந்திருக்காங்க அப்படி சொல்லும்போது யாரும் பார்த்தா அந்த சாட்சுக்கு இருக்கா தெரியுமா, அவதான் வந்து வந்திருக்கா. அந்த பொண்ணு நான் அவங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ சரிவா உள்ள போய் பேசுவோம் அப்படி சொல்லிட்டு அவன் ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு முன்னாடி நினைச்சு தெரியும் அந்த கேம்ல எல்லாத்தையும் அந்த பொண்ணு கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். உண்மையிலுமே அது அசாகி தானே, என்னால நம்பவே முடியல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது அப்படிதான் நானும் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அது மட்டும் இல்லாம நீ திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு பார்க்கல அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது என்ன சொல்ற அப்படி சொல்லிட்டு இவன் கேட்கறான். நான் உன்னை நேற்று பார்த்தா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது நீ ரீயூனியன்ல இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா ஃபர்ஸ்ட் எனக்கு தைரியம் இல்ல, பட் நான் மறுபடியும் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வந்து என்னவா இருந்தா என்ன, எனக்கு கொஞ்சம் கிளாண்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது நம்ம ஹீரோட தங்கச்சியும் அவங்க 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணிருக்காங்க. அப்ப நான் அவங்களுக்குள்ள அப்படி சொல்லிட்டு வந்து சிரிக்கிறா. அசாஹி என்ன பண்ண அப்படி சொல்லி சாட்சுக்கு கேட்க அவளை ஐயனெல்லாம் இருக்க சொன்ன நான் வர வரைக்கும் அப்படி சொல்லும்போது அவள் அதுக்கு அங்க இருக்க சொன்ன அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நான் என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். இந்த ஒரு கேம்குள்ள நான் வந்து மறுபடியும் வரணும்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட பார்க்கல, பட் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னோட ஐடி அண்ட் மெமரிஸ் எல்லாத்தையும் டெலிட் அண்ட் எரேஸ் பண்ணிட்டு போயிடலான் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். என்ன
எல்லாத்தையும் டெலீட் பண்றியா, உன்னோட மெமரிஸ் வந்து உன்ன விட்டு போனாலும் எங்களை விட்டு போகாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. 2 பேரும் இப்படி அமைதியாயிட்டாங்க. அப்ப நான் அவங்களுக்குள்ள அப்படி சொல்லிட்டு தங்கச்சி சிரிக்கும் போது நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போறா. அவள் என்னடா பண்ண அப்படி சொல்லிட்டு தங்கச்சி நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்கறா. அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து மறுபடியும் அந்த கேமுக்குள்ள வந்து போறாங்க. அப்புறம் அசை சாட்சிக்கு அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாட்சி கிட்ட இருந்து வரா. நீ வேற லெவல் ஆயிட்டப்பா அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாட்சிக்கு பார்த்து அவன் சொல்லிட்டு இருக்கா. நீ 6 வருஷம் ஆனவங்க மாறல அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றா. சாட்சிக்கு நீ செத்துட்டேன்னு உனக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அவ கேட்கும்போது எல்லாரும் என்ன இதே சொல்றீங்க, நான் சாகல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. உன்னோட லாஸ்ட் மெமரி என்ன அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது நான் வந்து ஹீரோ டிஃபெண்ட் பண்ண அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. நீ வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி ரியல் லைஃப்ல வந்து செத்துட்ட, அதனால தான் உன்னால வந்து லாக் அவுட் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து நம்மளோட இவகிட்ட சொல்றா. 6 வருஷத்துல உன்னை பத்தி நான் நினைக்காத நாளே கிடையாது. நான் மறுபடியும் நீ இறகுன்னு நினைச்சா எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ வந்து ஒரு பக்கா கூட இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம நீ வந்து எப்ப வேணா மறையல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அதனால மறுபடியும் நீ மறைஞ்சு போற கஷ்டத்தை தாங்க முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுமா. நான் வந்து சாகல அப்படி சொல்லிட்டு அசாக்கி வந்து சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோ டக்குன்னு யாரும் அட்டாக் பண்றாங்க யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து மறுபடியும் கூட்டிட்டு பாக்குறதுக்கு நிறைய கும்பல் வந்து வந்திருக்காங்க. அப்புறம் சாட்சிக்கு என்கிட்ட வம்பு வச்சுங்களா நான் விடவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து அட்டாக் பண்றதுக்கு வந்து பாக்குறா. இவ வந்து அந்த குயின் ஆஃப் எலமெண்ட்ஸ் தானே எல்லாரும் ஓடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது இந்த கேமுக்குள்ள நீங்க எல்லாம் மறுபடியும் வரத மாதிரி நான் பண்றேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாட்சிக்கு அவங்களால போட்டு அடிச்சு போட்டுறா. இங்கே வந்து நம்மளுக்கு நிறைய ஆபத்து இருக்குது, அதனால நம்மளோட பேஸுக்கு போய் நம்ம பேசுவோம் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பேஸுக்கு வந்து போகிறாங்க. என்னன்னாலும் சரி அந்த அசாஹிங்கிற பொண்ணு நம்மளுக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்மளோட அந்த வயசுல இருப்பான் தெரியுமா, அவன் வந்து அங்கே வரான். இதுக்கு மேலே அசாஹி நீங்கள் வந்து எதுவும் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட கில்டை வந்து நாங்கள் வந்து அழிச்சிருவோம். இந்த ஒரு கேமை மறுபடியும் லாகின் பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்ல நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிடுறோம். அப்போ நம்ம அசை அந்த பேஸுக்கு போயிட்டு என்னோட இன்வென்ட்ரியெல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு வந்து ஆச்சரியப்படுறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு ரிங் வந்து பார்க்குறேன், இந்த ரிங் நான் தானே தந்தேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. சாட்சிக்கும் இது நீ எல்லா நேரமும் போட்டுப்பேன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது கிருஷ்ணா எப்படி இது போறது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். அப்புறம் நம்ம அசையும் இங்க நேத்து ஒன்று போட்டதை வந்து காணா அப்படி சொல்லிட்டு வந்து தேடிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு இப்போ நான் என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு தனியை பார்த்து வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரும் வந்து வராங்க. இந்த பொண்ணு அசாகி தூக்குறதா வந்திருக்கா போல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கும் போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து ஹெலிஷியா அண்ட் அது மட்டும் இல்லாம நான் வந்து அட்டாக்கர் எல்லாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. என்னோட தாட்ஸ் எல்லாம் இந்த பொண்ணு வந்து கெஸ் பண்றா. அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு எம்பத் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது ஆமா நான் வந்து ஒரு எம்பத் தான், என்னால தாட்ஸ் மட்டும் இல்லாம உங்களோட ஃபியூச்சர்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. என்னால ஆப்ஜெக்ட்ஸோட ஃபியூச்சர்ஸ் கூட வந்து பார்க்க முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன வேணும் உனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். இது எம்பத்தோட எபிலிட்டி வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி எல்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு வந்து சென்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வந்து சேர மாட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், அந்த பொண்ணு அட்டாக் பண்றதுக்காக நிறைய பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள எதுக்கு வராங்கன்னா அசாஹியோட சென்ஸ் வந்து அவேக்கன் பண்றதுக்காக அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ஒரு பெரிய கில்டு வந்து உங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கு, அசாஹி வந்து ப்ரொடெக்ட் பண்ண அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போகும்போது ஏன் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஒண்ணு மட்டும் இல்ல ஞாபகம் வச்சுக்கோ, ஃபேஸ் யுவர் பாஸ்ட் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. என்ன என்னோட பாஸ்ட்டை வந்து ஃபேஸ் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹே ஹருட்டோ உன்னோட பாஸ்ட்டை வந்து நீ ஃபேஸ் பண்ண அப்படி சொல்லிட்டு அந்த எலிஷாங்கிற பொண்ணு ஒன்று சொல்லியிருப்பாள். அதை வந்து நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஏ ஹசாஹி ஹருட்டோ முன்னாடி இனிமே போகாத, அவனை கன்ஃபியூஸ் பண்ணாத அப்படி சொல்லிட்டு சாஸ்கி வந்து சொல்ல நீ என்ன சொல்ல வர, என்னால் லாக் அவுட் பண்ண முடியலன்னா அது காரணம் வந்து ஒரு பக் தான், ஸோ அதனால நான் வந்து ஒரு கோஸ்ட் ஒரு என்பியூஸே கிடையாது அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது நீ வந்து ஒரு ரெடியூசியல் டேட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம சாஸ்கி வந்து சொல்றா. என்ன நான் ரெடியூசியல் டேட்டா என்ன நீ சொல்ல வர, எப்பவுமே நான் சொல்றதை நீ வந்து காது கொடுத்து கேட்ப, ஆனா இப்பெல்லாம் நீ கேட்கறதே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம அசாஹி வந்து சொல்ல எல்லாமே வந்து மாறிடுச்சு, இந்த 6 வருஷத்துல நான் கூட மாறிட்டேன், ஆனா என்னை விட ஹருட்டோ தான் வந்து ரொம்பவே மாறிட்டான் அப்படி சொல்லிட்டு அந்த இவ வந்து சொல்றா. இவங்க பேசுறதுல நம்ம ஹருட்டோ வந்து ஒரு இடத்துல நின்று அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கிறான். அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹருட்டோ வந்து எமோஷனல்னஸா வந்து மாறிட்டான், ஹருட்டோ வந்து பாதி தன்னையே வந்து இழந்துட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம சாஸ்கி வந்து சொல்லிட்டு இருக்கான். அவனோட சாவு தான் வந்து ஹருட்டோ இப்படி மாத்திடுச்சு, அவங்ககிட்ட இனிமே போகாத, அவனை ஹர்ட் பண்ணாத அப்படி சொல்லிட்டு சாஸ்கி வந்து சொல்லிட்டு இருக்கா. இல்ல நான் சாகல, நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அசாஹி சொல்றா. உன்னால உன்னோட ப்ரோஃபிட்ஸ் ஆர்க்கை வந்து யூஸ் பண்ண முடியாதானே அப்படி சொல்லிட்டு சாட்சிக்கு கேட்க நான் வந்து நேற்று தான் யூஸ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அசாஹி வந்து சொல்றா. யூஸ் பண்ணது வந்து ஒரு கோ இன்சிடென்ட்டா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு சாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டுத்துக்கு நடுவில் அப்படியே ஒரு வாக்குவாதம் மாதிரி ஒன்று நடக்குது. இவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹருட்டோ அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாத்தையும் நிறுத்துங்க, ஆமா நான் மாறிட்டேன், நான் டிஃப்ரெண்ட் தான், நான் ரொம்பவும் மாறிட்டேன், அது உண்மைதான், அதுக்கு என்னை விடுங்க, என்னை தனியா விடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹருட்டோ வந்து அந்த இடத்த விட்டு லாக் அவுட் பண்ணிட்டு வந்து போயிடுறான். அப்படியே ரியல் லைஃப்ல காட்டுறாங்க, பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு, யாருமே வந்து வெளியே வராதீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல அந்த இடத்துக்கு நம்ம சாட்சிக்கு வந்து வர. சரி எதுக்கு இங்க வந்த அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது நான் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன், அண்ட் உங்ககிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்லணும், ஆமா அசாஹி வந்து நம்ம இந்த தடவை வந்து இழந்துடக்கூடாது, இந்த தடவை நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. நீ உண்மையாலுமே அது வந்து உண்மையான அசாஹின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது ஆமா அது உண்மையான அசாஹியா கூட இருக்கலாம், பட் எனிவே நம்ம வந்து உள்ள போகலாம், நம்ம தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி, நம்ம தோக்குறது ஜெயிக்கிறோம், என்ன நீ மீன் பண்ற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். ஐயோ ஒன்னும் இல்லை, இந்த உன்னோட டவல் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போறா. நான் என்னோட கோல்ஸ் தான் உங்ககிட்ட சொன்னேன், என்ன கோல்ஸ் இப்பதான் நீ அந்த கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம், அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லிட்டு சாட்சிக்கு வந்து கேட்கறா. அப்பதான் அவங்களோட சின்ன வயசு வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அசாஹி எல்லாம் ரியல் லைஃப்ல வந்து ஒரு கடைக்கு போய் ஒரு ரிங் வந்து வாங்கி
வந்திருப்பாங்க. என்ன விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ட்ரபிளா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு இவங்க அந்த சுபாரு அப்படிங்கிற இதை வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு கையில இருந்த ரிங்கை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வந்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து எங்கே வந்து ஓடி போறான். நில்றா அப்படி சொல்லிட்டு நம்ம சாட்சிக்கு வந்து பின்னாடியே ஓடி போறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு போய் மண்ணை போய் நோண்டிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது என்னன்னு பார்த்தா ஒரு கல்லறை, அதாவது அசாஹியோட கல்லறை, அங்கிருந்து ஒரு ரிங் வந்து எடுக்கிறான். அதாவது அசாஹியும் நம்மளோட ஹீரோவும் ரியல் லைஃப்ல வந்து ரிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சாங்களாம். பட் அதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்காமலே போயிருச்சாம். அப்பனா லாஸ்ட் குவிஸ்ட்ல அசாஹி கிட்ட இதை நீ ப்ராமிஸ் பண்ணியா அப்படி சொல்லிட்டு நம்மள சாட்சிக்கு வந்து கேட்க, ஆமா நாங்க லாஸ்ட் குவிஸ்ட்ல வந்து ப்ராமிஸ் பண்ணோம், பட் இந்த ஒரு ப்ராமிஸ் கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். நம்ம சுபாரு ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன சொன்னோம், நம்மளுக்கு என்ன பெரிய ட்ரபிள் வந்தாலும் நம்ம வந்து ஒட்டுக்கா சேர்ந்து சமாளிக்கணும், அதான் நம்ம ப்ராமிஸ் பண்ணோம். ஸோ அவளை திரும்ப கொண்டு வரது நம்மளோட வேலை, அவளுக்கு நான் போய் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். என்ன சொல்ல வர, ஆமா வா நம்ம ரீயூனியனுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போறான். அந்த டைம்ல அசாஹியோட கல்லறை கிட்ட வந்து ஒரு பூ இருக்கு. இந்த பூ வந்து அவளுக்கு பிடிச்சதை யார் இங்க வச்சிருப்பா அப்படி சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து அந்த வாய்ஸ் ரீடர் இவங்க ரெண்டு பேசுனதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கான். அண்ட் அவங்ககிட்ட அந்த ரிங் வந்து இருக்கு. இங்க நம்மளோட ஹீரோவும் அசாஹியும் அங்க ட்ரீ மான்ஸ்டர் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அது வந்து சேர்ந்து வந்து கொண்டுட்டு இருக்காங்க. சாட்சிக்கு எப்போ வருவா, அவ வரக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தனியா பிரிஞ்சு போயிடாது, எப்பவுமே உஷாராரு அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து நம்மளோட அசாஹி வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு மரம் வந்து நம்மளோட அசாஹி வந்து பிடிச்சிச்சு. நம்மளோட அசாஹி அதை புல்லட் வச்சு சுட்டு வந்து கொண்டுறா. எனக்கு நான் நினைச்ச மாதிரி ஒரு ஸ்டோன் கிடைச்சிச்சு அப்படி சொல்லிட்டு வந்து சந்தோஷப்படுறா. அப்புறம் அவளு தண்ணிக்குள்ள போய் வந்துடுறா. எனக்கு இன்னும் 2 ஸ்டோன் தேவைப்படுது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை உஷாரா தான் இருக்க சொன்னேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அது என்னோட பிளான் தான், நம்ம அதை தேடி கண்டுபிடிக்கிறத விட அது நம்ம கிட்ட வந்துருச்சுல, அதான் நல்ல விஷயம் அப்படி சொல்லிட்டு இவ வந்து சொல்லிட்டு இருக்கா. அவளு எனக்கு இன்னும் 2 ஸ்டோன் தேவைப்படுது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த வந்து பாக்குறான். உன்னோட ட்ரெஸ் எங்க காணோம் அப்படி சொல்லிட்டு வந்து அலறா. ஆக்சுவலி நம்ம நிறைய மிஷன்ஸுக்கு போக வேண்டியது இருக்குல்ல, அதனால நான் ட்ரெஸ்ஸை வந்து காயிட்டுன்னு சொல்லிட்டு கழட்டி வச்சுட்டேன், உன்னோட இன்னர் வேர்ஸும் கழட்டி வைப்பியா ஐயோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல அங்க யாரும் வந்து வர நம்ம ஹீரோ போய் அசாஹி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். ஐயோ என்ன அது இது அப்படி சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் சொல்லிட்டு வந்து போறானுங்க. தம்பி ரியல் லைஃப்ல இதே பண்ணு மஜாவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு வந்து போயிடுறானுங்க. ஹே ஹருட்டோ எதுக்கு நீ இப்படி வெக்கப்பட்டு இருக்க, நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி தானே பாத் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. ஹருட்டோ எனக்கு எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் உண்மையான லைஃப்ல வந்து பார்க்கணும் போல இருக்கு, அது முடியாதுல அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு அழுகிற மாதிரி வந்து பண்றா. என்னவா இருந்தாலும் சரி நீ ஏன் கூட இருக்கல அப்படி சொல்லிட்டு அவ சிரிக்க, உன்னை நீயே ஃபோர்ஸ் பண்ணிக்காத, உன் அழுகியை எனக்காக நீ கண்ட்ரோல் பண்றேன்னு தெரியுது, நீ அழுதுற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவளை கட்டி பிடிச்சன்னு சொல்றேன். நேற்றுக்கு நான் உங்ககிட்ட ரூடா நடந்துக்கிட்டேன் சாரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். என்னவா இருந்தாலும் சரி நீ என் கூட வண்டியில அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றேன். இங்க நம்மளோட சாட்சிக்கும் அவங்களோட பழைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அதையெல்லாம் பார்த்து வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஒரு தடவை இவங்க வந்து ஒரு டென்ஷனுக்குள்ள வந்து போயிருக்கும் போது நம்ம சாட்சிக்கோட காலெல்லாம் வந்து அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டன் பண்ணியிருக்கோம். அந்த டைம்ல நம்மளோட ஹீரோ தான் வந்து காப்பாத்திருப்பான். சாட்சிக்கே நம்ம ஹீரோனோட லைஃப் வந்து ரிஸ்க் எடுத்து வந்து காப்பாத்திருப்பான். எதுக்கு நீ இப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு அவ கேட்கும்போது என்னவா இருந்தாலும் உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்றது என்னோட வேலையை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சொல்றான். இது எல்லாமே முன்னாடி நடந்தது, இதுல நம்ம சாட்சிக்கு வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அவளும் வந்து அவள் இந்த ரீயூனியனுக்குள்ள வந்து போறா. அப்புறம் இந்த ட்ரீ அழிச்சாங்க தெரியுமா, அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு நம்மளோட அசாஹியை வந்து ஒரு ரிங் வந்து வாங்கியிருக்கா. அதாவது அவங்களோட யூனியன் ரிங்கை வந்து மறுபடியும் மேக் பண்ணிருக்கா. நம்ம ஹருட்டோக்கு அந்த ரிங்கை வந்து போடலாம்னு சொல்லிட்டு போக, இல்ல நம்மள்ட்ட ஒண்ணுதான் இருக்கு, நம்மளுக்கு இன்னொன்னு வந்தானே நம்ம மாத்திப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹருட்டோ சொல்றான். சரி இப்போதைக்கு நான் இந்த ரிங்கை வந்து உனக்கு போட்டுடுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு வந்து ரிங் வந்து போட்டுடுறான். அந்த இடத்துக்கு நம்ம சாட்சிக்கும் வந்து பார்க்க போறாங்க. சாட்சிக்கு எங்கடா போயிருந்தீங்க அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது நம்ம சுபாருவோட ரிங்கை மேக் பண்ணதா அப்படி சொல்லிட்டு அசாகி வந்து சொல்றான். இந்த ரிங்கை வந்து உனக்கு யாரு போட்டு விட்டா, வேற யாரு, ஹருட்டோ தான் போட்டு விட்டான் அப்படி சொல்லிட்டு அசாகி வந்து சொல்ல, இது எப்படி நடக்கணும், இது எப்படி, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியும். அதுவும் இல்லாம அந்த பொண்ணுக்கு அந்த ரிங் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வேற போட்டுட்டு இருக்கான், அதுக்கு அர்த்தம் என்னன்னா அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து ஜெலஸ் ஆக, ஹே சாட்சிக்கு உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அழுத்தி வந்து சொல்றா. அப்புறம் சாட்சிக்கு இவங்க ரெண்டத்தை வந்து தனியா விட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போயிடுறா. இவளுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது சாட்சிக்கு மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து வரா. என்னன்னு பார்த்தா இவளை வந்து அந்த யூனியனோட ரிங் ஒன்று இருக்கு தெரியுமா, அதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கா. வா நம்மள்ட்ட இப்போ 2 இருக்கு அப்படி சொல்லிட்டு அசாகி வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம சாட்சிக்கு ஒரு ரிங் வந்து நம்ம ஹீரோ போட்டுடுவோம் அப்படி சொல்லிட்டு வந்து பாக்குறா. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது ஒன்னும் இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த ரிங் வந்து அவ போட்டுக்கிறா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி சொல்லி சாட்சிக்கு கேட்க, நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த லாஸ்ட் ஒரு குவிஸ்ட் நடந்துச்சு தெரியுமா, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு போறோம். இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அந்த பாஸ் கூட சண்டை போடுறக்காண்டி வரலையாமா, அதாவது நம்மளோட அசாஹி இருக்கா தெரியுமா, அவரோட மெமரிஸ் வந்து லாஸ்ட் ஆச்சுல, அதை வந்து திரும்ப கொண்டு வரக்காக வந்து வந்திருக்காங்க. ஸோ இங்க வந்தா வச்சு அவளுக்கு அந்த 6 வருஷத்தோட மெமரி வந்து திரும்ப வரலாம் அப்படி சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்காங்க. ஹருட்டோவை அசாஹி கட்டிப்பிடிக்க, என்னை கட்டிப்பிடிக்கான்னு சொன்னேன்ல, ஆனா ஃபர்ஸ்ட்ல நீ கட்டிப்பிடிக்க சொல்லவே இல்லை, என்ன ஃபர்ஸ்ட் கட்டி பிடிப்பீங்களா அப்படி சொல்லிட்டு சாட்சிக்கு வந்து கோவப்படுறா. சரி கிளிவும் நொசோமி என்னன்னாங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட அசாஹி வந்து கேட்க, அவங்களாம் எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு நம்மளோட இவன் சொல்றான். நம்ம எப்பவுமே ஒட்டுக்கா தானே இருப்போம், ஆமா இந்த 6 வருஷத்துல நிறைய விஷயம் வந்து மாறிடுச்சு, அது உனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு
சாட்சிக்கு வந்து சொல்லிட்டு இருக்கா. உனக்கு ஏதாவது ஞாபகம் வருது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டிருக்கும் போது எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. சரி நீங்க நம்ம இங்க இருக்கிறது வந்து ஆபத்து, நம்ம வெளியே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க வெளியே போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று வந்து சென்ஸ் பண்றாங்க. ஹருட்டோ நீ ஏதோ ஒன்று சென்ஸ் பண்றியா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஆமா இங்க வந்து ஏதோ ஒன்று இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹருட்டோ வந்து சொல்றோம். அப்புறம் அந்த எலிஷாங்கிற பொண்ணு இதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்றா. அந்த விஷயத்த பண்ண உடனே அந்த ஒரு பாஸ் இருக்கு தெரியுமா, அந்த ஒரு பாஸ் வந்து ரொம்பவே கொடூரமா வந்து வந்துருது. அதாவது போன தடவை வந்துச்சு தெரியுமா, அதை விட இந்த பாஸ் வந்து இப்போ பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றது, ஓடிடலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து ஓடும்போது அந்த ஒரு என்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருது. அப்புறம் நம்ம சாட்சிக்கு இப்போ நம்ம தப்பிக்கணும்னா நம்ம சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாட்சிக்கு அவரோட எல்லா எலமெண்ட்ஸும் யூஸ் பண்ணி வந்து அடிக்கிறா. பட் அதுக்கு வந்து ஒரு சின்ன இது கூட ஆகல. அப்புறம் அவளும் நான் நினைச்ச மாதிரி என்னோட எலமெண்ட்ரி அட்டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து அது பெனிட்ரேட் பண்ணிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாட்ஸ் வந்து சாட்சிக்கியோட காலை வந்து ஸ்டன் பண்ணி விட்டுருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணி அப்படியே தூக்கி வீசிடுது. அந்த நேரத்தில் நம்மளோட அசாகி வந்து அட்டாக் பண்ணா நம்மளோட அசாகியோட காலை வந்து ஸ்டன் பண்ணி விட்டுருது. ஆனால் நம்ம அசாகி சீலிங்கை சுட்டு அந்த ஒரு இதை வந்து அப்படியே தடுத்து நிறுத்திடுறா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து அங்கே ஒரு ரிங் வந்து பார்க்குறோம். அதாவது போன குஷ்ல வந்து நம்ம ஹீரோ கீழே விடுக்கும் போது அந்த ரிங்கும் சேர்ந்து வந்து வந்திருக்கும். இந்த ப்ராமிஸ் எனக்கு அந்த ப்ராமிஸ் வந்து ஞாபகம் வந்துருச்சு. நான் எப்பவுமே அவளை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படி சொல்லிட்டு என்கிட்ட வந்து ப்ராமிஸ் கேட்டா. இப்போ நான் அந்த ப்ராமிஸ் வந்து நிறைவேற்றணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ரிங் இருக்கு தெரியுமா, அந்த ரிங் எடுத்து அவனோட கையில வந்து மாட்டுறான். அந்த ஒரு ரிங்கை கையில் மாட்டிக்கிட்டு நான் என்னோட ப்ராமிஸை விட்டு கொடுக்க மாட்டேன், அசாகியை காப்பாற்றுறது ஏன் வேலை அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு பாஸ் கூட வந்து சண்டை போடுறான். அவனோட பழைய பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து திரும்ப கொண்டு வந்து அட்டாக் பண்ணுறான். அப்போ அது எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது இல்லை இது இன்னும் முடியல அப்படி சொல்லிட்டு நம்ம அசாகியும் அவளோட ஃபியூச்சர் பவர் இருக்கு தெரியுமா, அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்கு ஒன்று கண்ணு முன்னாடி கொண்டு வரா. அதாவது செத்த மாதிரி நடிச்சு நம்ம ஹீரோ வந்து கொல்ற மாதிரி வருது. அந்த ஃபியூச்சரை நம்ம ஹீரோ பார்த்துட்டு வந்து அந்த ஒரு மாஸ்டர் இருக்கு தெரியுமா, அது வந்து எப்படி தோக்கடிச்சிடறான். நம்ம எப்படி தோக்கடிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு நம்மளோட அசாகி வந்து பயங்கரம் வந்து சந்தோஷப்படுறா. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு உன்னோட சென்ஸ் உங்ககிட்ட வந்துருச்சு போல அப்படி சொல்லிட்டு நம்மளோட அசாகி வந்து கேட்கறா. அண்ட் நம்மளோட சாட்சிக்கும் அசாகி கிட்ட உன்னோட ப்ரோஃபைட் ஆர்க் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம உன்னை உயிரோட கொண்டு வந்து எங்களோட பொறுப்பு அப்படிங்கிற வந்து சொல்றா. சரி இப்போ நம்ம ப்ராமிஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து பிரியக்கூடாது அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. அப்படி இந்த ஒரு எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. இதோட இந்த ஒரு எபிசோட் வந்து முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.